அனைவருக்கும் அன்பான வணக்கம். கணபதி தாள் வாழ்க, கந்தன் தாள் வாழ்க, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி போற்றி, உண்மை தாள் வாழ்க. அனைத்து அன்பு தெய்வங்களையும் அடங்கி இன்றைய ஒரு சிறப்பு பதிவாக நாம் மாதம் போடலாம் என்று வாரம் போடலாம் என்று இருந்த சனிப்பயிற்சி பலன்களை போட்டு பார்த்துட்டு இருக்கோம். அதில் இந்த வாரம் ரிஷபராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். அண்ட் தென் இலவச இணைப்பாகுமாறு எந்த ராசியில் எந்த கிரகம் இருந்தால் நல்லது, அதாவது பிறந்த அன்று எழுதப்பட்ட அந்த ராசி கட்டகத்தில் எந்தெந்த ராசிகள் எந்தெந்த இடத்துல நின்றிருந்தால் என்னென்ன கிடைக்கும்ன்றது ஒரு சுருக்கமான ஒரு பார்த்துல இது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டியது, தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. பதிவுக்கு போகலாம். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, லைக் பட்டனை போட்டுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க. பதிவுக்கு போகலாம். முதல்ல ரிஷபராசிக்குரிய இந்த வருட 2 வருட சனி பயிற்சி பலனை பார்த்துருவோம். ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி 3ஆம் இடத்துல இருக்குது. 3ஆம் இடத்துல இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. சரி, அது என்னது செய்வார்னு கேட்டிங்கன்னா, ரிஷபராசிக்கு கெடுதல் கொடுக்க மாட்டார். அவ்வளோதான். நட்பு கிரகம்ன்றது காரணத்தினால கெடுதல் கொடுக்க மாட்டார். இந்த நேரத்தில் வேறு கிரகங்கள் சுக்கிரன், குரு போன்றவர்கள் செய்யக்கூடிய நன்மைகளை தடுக்க மாட்டார். நன்மைகளை தடுக்க மாட்டார்னும் போது அந்த நன்மைகள் சிறப்பாக ஏற்படும். சுக்கிரன் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் இருக்கும்போது 2, 4, 6, 8 அந்த இடத்துல இருக்கும்போது, இல்லை குரு 5, 7, 9 இருக்கும்போது அவர்கள் தரக்கூடிய பலன்களை இவர் தடுக்க மாட்டார். அதுதான் சிறப்பு. மற்றும் அது இல்லாமல் நம்முடைய தசாபக்தி பலன்களில் நல்ல திசை நடந்தது தான். ஒரு சுக்கிர திசை, ஒரு குரு திசை, ஒரு புதன் திசை, ஒரு ராகு திசை கூட சொல்லலாம். ராகு திசை கூட ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி திசைகளில் அவங்க சுக்கிர திசையில் நடந்ததுன்னா நல்ல ஒரு அமைப்பு இருந்தாலும் வாரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நேரத்தை தடுக்க மாட்டார் அப்படிதான் சொல்லுவாங்க. உங்களுக்கு திசாபக்தி பலன் சுக்கிரனாக குருவாக இருக்கும்போது நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த சூரிய திசையிலே செவ்வாய் திசையில் இருந்தால் பலன்கள் குறைவு தான். அதை பார்த்து கொள்ள வேண்டும். இப்போ உங்களுக்கு நல்ல வருமானம் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. வருமானம் பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னும்போது திடீரென்று ஒரு பணம் ஒரு லாட்டு சீட்டு கிடைக்கிறது, அது இருக்கலாம். அடுத்து வராத கடன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 2ஆம் பட்சமாக நம்ம விவசாயம் சந்தைகளாக தான் விவசாய தொடர்பான தொழில்கள் செய்யும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். வியாபாரத்தில் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு, வெள்ளி சம்மந்தப்பட்ட வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு, பொருள் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு கூட நல்ல பலன் இருக்கிறது. அரசியல்வாதிகளுக்கு அமோகமாக இருக்கிறது. அரசியல்வாதிகள் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளில் நம்ம பெயர் படி பார்த்தா விஜய்க்கு இப்போ இந்த ஆண்டு ரொம்ப அருமையாக இருக்கிறது. ஆனால் விஜய் யார் கூட கூட்டணி வச்சுக்கிட்டால் கண்டிப்பாக அவர் அதிக தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. அவர் முதல்வராக மாட்டார். அது அப்புறம் அவருக்கு கட்சி எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை அதிகமாக பொறுத்து தான். அது நம்ம ஐடியாவெல்லாம் சொல்லக்கூடாது. அது அவங்கவுங்க விருப்பம். நேரம் நல்லா இருக்குது. பட் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த தடைகள் குறைவாக இருக்கும். நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்புகள் இருக்கிறது. முயற்சி செய்யணும். நல்லா முயற்சி செய்து நன்றாக படித்தாங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்கிறது. சுமாரான மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண் பெற்று பண்ணலாம். பெண்களுக்கு குழந்தை பிறப்பு, அதாவது குழந்தை பிறக்காமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பு, அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்கிறது. ஆக இந்த 2 ஆண்டுகள் நல்லாயிருக்கும் சனியை பொறுத்தவரை. இந்த வருஷம் மாறக்கூடிய சூரியன் 1.5 ஆண்டுகளுக்கு குரு 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய ராகு, கேது அவர்களை பொறுத்தும் அதனுடைய பலன்கள் மாறுபடும். அது அப்பப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இன்றைய சிறப்பு பதிவாக நாம் பிறந்த நேரம், பிறந்த நாள், பிறந்த நட்சத்திரத்தை வைத்து ஒரு ராசி கட்டம் போடுவாங்க. ராசி கட்டம், அம்ச கட்டம் 2 போடுவாங்க.
அந்த ராசி அம்ச கட்டத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருந்தால் சிறப்பு அப்படின்ட்டு சிறப்பு இல்லை எப்படி இப்படி அமைகிறது நம்ம ஜாதகத்தில் வந்து எப்படி அமைஞ்சிருக்குது அதனால் நமக்கு என்ன சிறப்புன்னு சொல்கிறது இது ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. பார்த்திங்கன்னா பொதுவாக சந்திரன் இருக்கக்கூடிய இடம் தான் ராசின்னு சொல்லுவாங்க. சூரியன் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே இருக்குது அது வந்து லக்னம்னு சொல்லுவாங்க. இந்த ராசி அல்லது லக்னத்தை பார்த்து தான் ஜோதிட பலன்களை சொல்லுவாங்க. இப்போ ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வலுவாக இருக்க வேண்டும். எது வலுவாக இருக்குது அதுதான் செயல்படும். ஒரு சில கிரகங்களில் வந்து உச்சம் பெறுதல் ஆட்சி பெறுதல் என்ற காரணங்களை பொறுத்து அந்த ராசி கட்டத்தில் வந்து எதனா ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்றால் அந்த லக்னாதிபதியோ இல்லை ராசி அதிபதியோ